நரசிங்கப்பட்டியில் டங்ஷன் விவகாரம் தொடர்பாக 100 கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் வந்து இப்போ மதுரையை நோக்கி மேலூர்லேருந்து போராட்டத்துக்காக கிளம்புறாங்க. அப்போது அவங்க விவசாயிகளை வந்து காவல்துறை தடுக்குது. திமுக ஆர்ப்பாட்டத்துக்கு மட்டும் அனுமதி கொடுக்குது. அப்போ விவசாயிகளுக்காக அந்த அரசு இப்போ இந்த செயல்களில் நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாமே மக்களுக்குள்ளே இருக்கிற மனநிலையும் கோபமும் உங்களுக்கு இருக்கா? கோபத்தில் தானே இந்த கேள்வி எழுப்புறீங்க. ஐயா நீங்கள் அதெல்லாம் கேட்குறீங்க, நீங்கள் கேட்குறீங்க. இந்த கோபத்தை இன்னும் 1.5 வருஷத்துக்கு அணைய விடாமல் வச்சுருந்து தேர்தல் நேரத்தில் பற்ற வச்சு விடுங்கிறேன். நான் என்னால் என்ன செய்ய முடியும்னா, இப்போ போராடின மக்களுக்கு நான் நேராக போய் சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த டங்ஸ்டன் சுரங்கம்ங்கிறது எந்த கொம்பை வந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு கல்லை கூட எடுத்து பற்றி போட முடியாது. ஏன்னா நாங்கள் இருக்கிற வரை எங்களுக்கு வேலையே அதுதான். என் மண்ணை, என் மக்களை, என் மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை பாதுகாக்க தான் கட்சி வச்சுருக்கோம். தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கி அதெல்லாம் எங்களுக்கு போட்டால் போடுங்க, போகலைன்னா போங்க தான். அதனால் இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசு தீர்மானம் போட்ட பிறகு நான் போராடினேன். நான் போராட நேரம் கெட்டதுக்கு பிறகு தான் தீர்மானத்தை போடுது. ஆனாலும் இந்த தீர்மானம் வெற்றி தீர்மானம் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் போராடினேன். அப்போ கேலி பண்ணாங்க, தீர்மானம் போட்ட பிறகு இதுக்கு தேவையில்லாமல் போராடுறாங்க. இப்போ என் மக்கள் பல்லாயிரக்கணக்கில் தெருவரங்கி போராடுறதுக்கு எதுக்கு தெரியுமா? உன் தீர்மானம் எனக்கு ஒன்றுத்துக்கு பயன்படலை, அது மேலே நம்பிக்கை இல்லாமல் தான். ஏன்னா நீங்கள் இது மாதிரி பல தீர்மானங்களை போட்டு கிடப்பில் போட்ட ஆளுகள், அதனால் அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஆனாலும் போராடி கொண்டிருக்கேன். என் மக்களுக்கு சொல்லுவேன், இந்த மகன் இருக்கிற வர என் தாய் நிலத்தில் அப்போ நாங்கள் வலிமை இல்லாமல் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அது கையெழுத்தாயிருச்சு, இதாகிடுச்சு, ஸ்டெர்லைட் வந்துருச்சு, அணுவில் வந்துருச்சு, மீத்தன் ஈத்தன் சிப்காடு. இனிமேல் என் நிலத்தின் வளத்தை கெடுக்கிற எந்த நச்சாலையும் நத்து திட்டமும் வராது, வர விட மாட்டோம். அதனால் அவங்க போராடுறது மக்களுக்குள்ளே இருக்க அச்ச உணர்வு, அதை வெளிக்காட்டுறாங்க. அதை தடுக்கிற அரசு. நீங்கள் அதேமாரி ஒன்றுமில்ல, ஆளுநர் வெளியில் போயிட்டாருங்கிறதுக்கு தெருவில் இறங்கி போராடுறீங்க. நாங்கள் பிள்ளைகள் படிக்கிற பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஒரு குற்றவாளி உள்ளே போயிட்டான்னு நாங்கள் போராடுறோம். இன்னும் ஒருத்தன் நிலத்தை நஞ்சாக்குற நச்சு திட்டம் உள்ள வரக்கூடாதுன்னு நாங்கள் போராடுறோம். அதுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறீங்க. இந்த போராட்டங்களை எல்லாம் அவர் கேட்ட முதல் கேள்விதான், திசை திருப்பதற்காக இந்த வேலையை நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க. கேளுங்க சார். ஆளுநர் வந்து சட்டசபையிலிருந்து வெளியேறிட்டாரு. அவருடைய வெளியேறின போக்கு வந்து ஒரு வகையில் திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அது வந்து சில விஷயங்களை டைவர்ட் பண்ணுது தமிழகத்தில் அப்படின்ற ஒரு இந்த கள்ளச்சாராயம் இல்லை. முதல்ல அவங்க கேட்டது இப்போ ஆளுநர் அது அந்த செய்தி ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கச்சிக்கு பாதிக்கப்பட்ட அந்த செய்திக்கு ஒரு அந்த பாதிப்புக்கு அதுக்கான போராட்டம், அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராத போது இந்த செய்தி பெருசாகும் போது அந்த செய்தி கைவிடப்படுது. அதுதான் பிரச்சனைக்கு. அதை தான் அப்படி சொல்கிறாங்க. ஆளுநர் செய்கிறது வந்து அது திமுகவுக்கு சாதகம் பாதகம் இல்லை. தமிழ் இனத்திற்கான அவமதிப்பது. நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். எல்லா மாநிலங்கள்லேயும் மொழி வழியே தேசிய இனங்கள் பிரிக்கப்பட்டது. அந்த மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள். இப்போ அந்த இடத்துல என் நிலத்தில் என் பாட்டு, என் தாய்மொழிக்கு மரியாதை செலுத்தி தான் இந்திய பாட்டை போட முடியும், தேசிய இந்திய நாட்டு பாட்டை போட முடியும். அப்படி தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருந்த ஒன்று தான். திடீர்னு முதல்ல நாட்டு பண்ணை போடணும், அப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்தை போடணுங்கிறது அது சரியில்லை. அது அவர் செஞ்சது தப்பு. அது திமுகவுக்கு சாதகமாக வரும், பாதகம். அவங்கெல்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களே அதிகாரத்திற்குனால போராடுறதுக்கு அவங்களே நேரம் ஒதுக்கி இடம் ஒதுக்கி பண்ணிக்கிறாங்க. நாங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக போராட வந்து எங்களுக்கு போராட இடமும் தரலை, நேரமும் தரலை, அனுமதியும் தரலை. வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே கைது பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த செய்திகள்லாம். இவ்வளோ தான் இந்த நாட்டில் திமுக ஆட்சி கடைப்பிடிக்கிற அதிகபட்ச ஜனநாயகம். இவ்வளோ தான். அதை போய் பேசி பயனில்லை. ஐயா நீங்கள் கேட்டது வந்து கள்ளச்சாராய காய்ச்சினவங்கள் வந்து நீதிமன்றம் விடுதலை செய்யும்போது ஒன்று சொல்லுது, இந்த குற்றத்தை இவர்கள் செஞ்சுருப்பாங்கன்னு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவங்க அப்பாவிகளாக தெரியுது. உண்மையான குற்றவாளிகளை நீங்கள் கண்டறிந்து அதை சட்டத்தின் முன்பு நிறுத்துங்கிறதான் அதில் இருக்கிறது.
அது என்னுடைய பார்வையும் அதான். ஏன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய குற்றத்தை வந்து எளிய மக்களால் செஞ்சிட முடியாது. ஒரே நாளில் காட்சி அது விற்றதில்லை. நீண்ட காலமாக இந்த குற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. அதன் பின்னணியில் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற அரசியல் வலிமை பெற்ற அதிகார வலிமை பெற்ற ஒரு கூட்டம் ஒருத்தர் இல்லாமல் செய்ய முடியாது. அதை தான் நீதிமன்றம் பார்க்குது. உண்மையான குற்றவாளிகளை இவங்க கண்டுபிடிக்க போகிறது இல்லையான்னா அவங்கெல்லாம் இப்போ அதிகாரத்தில் இருப்பாங்க. அப்போ எப்போவுமே வலியோர்கள் வந்து எளியோர்களை தான் பணியிடுவாங்க. அந்த மாதிரி இவங்களை காட்டி அந்த வழக்கை முடிக்க பார்த்தாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது பெரிய பிரச்சனையாமல் 10 லட்சம் கொடுத்து அப்படியே அடிக்க வச்ச பிணங்களை எல்லாம் பணங்களை போட்டு மூடிட்டு போயிட்டாங்க. அதான் நடந்துருச்சு. கடந்த 10 நாட்களாக வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவாக வந்து பல கட்சிகள் போராட்டம் நடத்தினாங்க. உடனடியாக அவங்க கைது செய்யப்பட்டாங்க. இன்னைக்கு ஆளுநருக்கு எதிராக நடைபெற்ற திமுக போராட்டத்தை மட்டும் தமிழகம் முழுவதும் காவல்துறை அனுமதி வழங்கிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? பாமகவும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டுருக்காங்க. இல்லை அவங்க அரசு, அவங்க காவல்துறை, அவங்க வீடு அவங்க எங்கே வேணாலும் படுத்துக்கலாம். அந்த கதை தான் இருக்குது. இது மற்ற கட்சிகள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்ச ஜனநாயக அடிப்படையில் ஒரு கோரிக்கை வச்சு போராடவாத அனுமதி கொடுத்துருக்கணும். அதை செய்யலை. இது திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்தது. இன்றைக்கி அவங்க ஆளுநர் வெளிநடப்பை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஐயா கேட்ட மாதிரி ஏற்கனவே நீங்கள் இருக்கிற அந்த சிக்கலை அப்படியே மூடி மறைக்க வேறு பக்கம் திசை திருப்பி விட, அவங்க வார்த்தையில் சொன்னால் மடைமாற்றுதல், அதை தான் அவங்க செய்கிறாங்க. இந்த சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவர் தொடர்பில் வந்து ஞானசேகரன் வந்து அந்த வீடு கட்டினது வந்து கோவிலோட நிலத்தில் தான் வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஏற்கனவே 3 முறை குண்டர் சட்டத்தில் இருந்தவர், இப்போ 4வது முறையாக தான் குண்டர் சட்டம் போட போகிறாங்க. இப்போ இது ஏற்கனவே குண்டர் சட்டத்தில் இருந்தவரும் கோவில் நிலத்தை அபகரித்து வீடு கட்டினது இந்த அரசுக்கு தெரியலையா, இல்லை இதை திருப்பதற்கு இல்லை வேறு யாரும் மறைக்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை இல்லை தெரிஞ்சிருக்கு. அவங்களே தான் 20 வழக்குகள் இவர் மேலே இருக்குது. ஆனால் இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு இதுதான் முதல்ங்கிறாங்க. இப்போ அது அவ்வளோ பெரியவரை, அவ்வளவு வழக்கில் இருக்கிற ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு நபரை சாதாரணமாக ஒரு பெரிய பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே உழவு விட்டுருக்காங்க. அது தொடர்ச்சியாக நடந்திருக்கு. இந்த தங்கச்சிக்கு தொந்தரவு கொடுத்தது போல் அதுக்கு நாள் இன்னொரு தங்கச்சிக்கு கொடுத்துருக்காரு. அது இந்த தங்கச்சியின் வாக்குமூலத்தில் வருது. விசாரிக்கும் போது ஆமாம் அதுக்கு நாளாக அவர் அதை பண்ணியிருக்கிறார். இப்போ இது தொடர்ச்சியாக இப்போ பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியில் வந்து சொல்ல அச்சப்படுற அளவுக்கு இவங்க கொடுத்த முதல் குற்றப்பதிவு இருக்குல்ல, தகவல் எஃப்ஐஆர், அதை வந்து வெளியிட்டுட்டாங்க. வெளியிடும்போது என்னோடய வாக்குமூலத்தை பெற்று அது பாதுகாக்கப்படுங்கிற நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். அந்த ரகசியத்தை நீங்கள் வெளியிட்ட பிறகு என்னை மாதிரியே பாதிக்கப்பட்டிருக்க தங்கச்சிகள் வந்து வெளியில் சொல்ல வர தயங்குவாங்க. எதுக்கு கேட்குறேன்னா, ஒரு அஃபண்டரு, ஒரு அக்யூஸ்டு, ஒரு குண்டர் சட்டம் போட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவுடைய முக்கிய பிரமுகர்களுடன் நின்று புகைப்படம் இருக்கிறதா கூட வெளில வருது இல்லைங்களா? இப்போ ஒரு அஃபண்டரை கூட வச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் அது என்னோட இல்லை, திமுகவில் எல்லாருமே அஃபண்டர், நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே குற்றவாளிகள் தான். அதனால் இவர் ஆரம்ப நில குற்றவாளிங்கனால நம்மளுக்கு ஜூனியர்னு வச்சுருப்பாங்க, சீனியர்ஸ் எல்லாம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே யார் நேர்மையானவர் சொல்லுங்கள்? அங்கே எந்த கை காமராஜர் கை, காந்தி கை, கக்கன் கை, எல்லாம் கர்மம் முடித்த கை. அதில் போயிட்டு இது வந்து தூய உள்ளத்தோடு இருக்கிறாரு, நேர்மையாளர், அவரோட எப்படி நீங்கள் ஒரு இதுக்குள்ள இல்லை. சாக்கடை கலக்கிறது பெருசு இல்லையே. சந்தனத்தில் சாக்கடை கலந்தால் தான் ஐயோ இன்னும் சந்தனத்தில் போய் சாக்கடை கலந்துட்டீங்கன்னு தெரியும். இதில் என்ன இருக்குது தம்பி? திமுகவே உலகத்துக்கே தெரியும் குண்டாஸ் ரூல் தான். வந்தால் கற்பழிப்பு நடக்கும், கள்ளச்சாராய் சாவு நடக்கும், ராண்டு சாலையில் வெட்டுவான், திருடுவான், கொலை எல்லாம் நடக்குமே, உங்களுக்கு தெரியும் தானே. வேறு அந்த ரூலே தெலுங்கு டப்பிங் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த கதையெல்லாம் இவங்க ஆட்சியிலேருந்து எடுத்துக்கிட்டது தான். சிரிக்கிறீங்க.